வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பீஜமுடு டான் 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 டான். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான சூப்பரான ஒரு ஃபாதர் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் அண்ட் டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அப்படியே அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த லிரிக்ஸ் ஹாப்பி பர்த்டேன்ற டேட் அப்படின்ற லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பீட் எஃபெக்ட்டை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து எந்த இடத்துல முடியுதுன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4.8 செகண்ட் கிட்ட முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் ஷோ ஆகிறதெல்லாம் கட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு அந்த கீர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஷார்ப்பாக 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ இப்போ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா 16 செகண்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கால்மிட்டிஜேன்ற எஃபெக்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து கால்மிட்டிஜே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கால்மிட்டிஜேல வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் நான் ஆட் பண்ண போகிறது 2 எஃபெக்ட் தான். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கால்மிட்டிஜேவில் செகண்ட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோவுக்கு கால்மிட்டிஜேவில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி கால்மிட்டிஜேவில் செகண்ட் எஃபெக்ட்டு. ஸோ அந்த 2 எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் மாறி மாறி அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த கால்மிட்டிஜேவில் ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்டை மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட ஃபாதர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். அதுவும் மாசாக. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.